போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கான இம்பார்ட்டண்டான ஜிகே கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், ஒளிச்செறிவின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிச்செறிவின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி கேண்டிலா. செகண்ட் கொஷின், தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி ஆப்ஷன் சி ஒடோமீட்டர். தேர்ட் கொஷின், இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம். இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் டி புதுடெல்லி. ஃபோர்த் கொஷின், கொள்ளளவு என்பது. கொள்ளளவு என்பது ஆப்ஷன் ஏ ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமன். ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமன். ஃபிஃப்த் கொஷின், அறை வெப்பநிலையில் தங்கத்தின் அடர்த்தி. அறை வெப்பநிலையில் தங்கத்தின் அடர்த்தி ஆப்ஷன் பி 19300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். சிக்ஸ்த் கொஷின், சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் அதாவது அண்மை நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பெரிஹெலியன். செவன்த் கொஷின், சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் ஆப்ஷன் சி பிராக்சிமா சென்டாரி. எய்த் கொஷின், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஆப்ஷன் டி 3×10⁸ மீட்டர் பை வினாடி. நைன்த் கொஷின், ஒரு அவுன்ஸ் என்பது. ஒரு அவுன்ஸ் என்பது ஆப்ஷன் ஏ 30 மில்லிலிட்டர். டென்த் கொஷின், வானிலை அறிக்கையில் வெப்பநிலையானது டேஸ் அலகில் கொடுக்கப்படுகிறது. வானிலை அறிக்கையில் வெப்பநிலையானது எந்த அலகில் கொடுக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ செல்சியஸ். 11th கொஷின், மின் கடத்து திறனின் அலகு. மின் கடத்து திறனின் அலகு ஆப்ஷன் சி சீமன்ஸ். 12th கொஷின், ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஆப்ஷன் ஏ ஒளிச்செறிவு. 13, ஒரு ரேடியன் என்பது. ஒரு ரேடியன் என்பது ஆப்ஷன் ஏ 180 டிகிரி பை. 14, அணுக்கடிகாரத்தின் துல்லியத்தன்மை. அணுக்கடிகாரத்தின் துல்லியத்தன்மை ஆப்ஷன் சி 10⁻13 வினாடிக்கு ஒரு வினாடி. 10⁻13 வினாடிக்கு ஒரு வினாடி. 15, ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும். இதன் எஸ்ஐ அலகு. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும். இதன் எஸ்ஐ அலகு ஆப்ஷன் ஏ லுமென். 16, சீசியம் 133 அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணுக்கடிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சீசியம் 133 அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணுக்கடிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1955. 17, அணுக்கடிகாரத்தை உருவாக்கியவர்கள். அணுக்கடிகாரத்தை உருவாக்கியவர்கள் ஆப்ஷன் ஏ லூயிஸ் ஈசான் ஜாக் பென்னி. 18, ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி லண்டன். 19, இந்திய திட்ட நேரமானது எந்த இடத்தின் வழியாக செல்கிறது? இந்திய திட்ட நேரமானது எந்த இடத்தின் வழியாக செல்கிறது? ஆப்ஷன் ஏ மிர்ஷாபூர். 20, 0 டிகிரி தீர்க்கக்கோடு செல்லும் இடம். 0 டிகிரி தீர்க்கக்கோடு செல்லும் இடம் ஆப்ஷன் சி லண்டன். 21, ஒரு பர்லாங் என்பது எத்தனை அடி? ஒரு பர்லாங் என்பது எத்தனை அடி? ஆப்ஷன் சி 660 அடி. 22, பொதுவான அறிவியல் அலகுகளை சரியாக பொருத்துக. அலைநீளம்,
கடல் ஆழம், வேலைத்திறன், குதிரைத்திறன். பேத்தோம், ஹார்ஸ் பவர், ஹெட்ஸ் பவர், ஆம்ஸ்ட்ராங். சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 1, 3, 2. 23. ஒரு கிலோ என்பது டேஷ் பவுண்ட். ஒரு கிலோ என்பது எத்தனை பவுண்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2.2 பவுண்ட். 24. பால்வெளி திரள் அண்டத்தின் நிறை. பால்வெளி திரள் அண்டத்தின் நிறை ஆப்ஷன் டி 2.2 × 10⁻41 கிலோகிராம். 25. மதிப்பின் அடிப்படையில் சரியான ஏறுவரிசையினை தேர்ந்தெடுக. மதிப்பின் அடிப்படையில் சரியான ஏறுவரிசையினை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ ஹெக்டா, மெகா, டெரா, ஈட்டா. நெக்ஸ்ட் 26. வாக்கியம் 1. அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளின் குறியீடுகளை எழுதும்போது சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். வாக்கியம் 2. நியூட்டன் என்பது n என எழுத வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் 1, 2 தவறு. 27. வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு. வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு ஆப்ஷன் ஏ 0.1 மில்லிமீட்டர். 28. மெல்லிய நாணயத்தின் தடிமனை கண்டறிய பயன்படும் கருவி. மெல்லிய நாணயத்தின் தடிமனை கண்டறிய பயன்படும் கருவி ஆப்ஷன் சி திருகு அளவி. 29. வாக்கியம் 1. அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுத வேண்டும். வாக்கியம் 2. 10 கிலோகிராம் என்பதனை 10 கிலோகிராம்ஸ் என எழுத வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் 1, 2 தவறு. 30. எவ்வகை தராசினை பயன்படுத்தி மிகவும் துல்லியமான எடையை அறிய முடியும். எவ்வகை தராசினை பயன்படுத்தி மிகவும் துல்லியமான எடையை அறிய முடியும். ஆப்ஷன் டி எண்ணியல் தராசு. 31. ஒரு குதிரைத்திறனின் மதிப்பு. ஒரு குதிரைத்திறனின் மதிப்பு ஆப்ஷன் டி 746 வாட். 32. பிளாங்க் மாறிலியின் மதிப்பு. பிளாங்க் மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 6.624 × 10⁻34 ஜூல். 33. ஒரு மெட்ரிக் டன் என்பது. ஒரு மெட்ரிக் டன் என்பது ஆப்ஷன் ஏ 1 டன், ஆப்ஷன் பி 1000 கிலோகிராம், ஆப்ஷன் சி 10 லட்சம் கிலோ, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 34. இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எஸ்ஐ அலகுமுறை பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு. எஸ்ஐ அலகுமுறை பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1960. 35. சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எந்நாட்டில் உள்ளது. சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எந்நாட்டில் உள்ளது. ஆப்ஷன் டி பிரான்ஸ். 36. m நிறை கொண்ட ஒரு பொருளின் பருமன் v எனில் அதன் அடர்த்திக்கான சமன்பாடு. m நிறை கொண்ட ஒரு பொருளின் பருமன் v எனில் அதன் அடர்த்திக்கான சமன்பாடு ஆப்ஷன் ஏ d = m/v. 37. பொதுவாக பூமியின் பெரிஹெலியன் நிகழ்வு நடைபெறும் நாள். பொதுவாக பூமியின் பெரிஹெலியன் நிகழ்வு நடைபெறும் நாள் ஆப்ஷன் ஏ ஜனவரி 2 மற்றும் 5. 38. ஒரு வானியல் அலகு என்பது. ஒரு வானியல் அலகு என்பது ஆப்ஷன் டி 1.496 × 10⁻11 மீட்டர். 39. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து டேஷ் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து டேஷ் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. ஆப்ஷன் சி 25,000. 40. செல்சியஸில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு. செல்சியஸில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு ஆப்ஷன் பி 37. 41.
மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றும் கருவி. மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றும் கருவி. ஆப்ஷன் ஏ மின் திருத்தி. 42 திண்ம கோணத்தின் அலகு. திண்ம கோணத்தின் அலகு. ஆப்ஷன் சி ஸ்டேடியன். 43 கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிப்பது. கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிப்பது. ஆப்ஷன் ஏ துல்லியத்தன்மை. 44 ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும். ஆப்ஷன் சி கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவு. 45 காலத்தின் மிகப்பெரிய அலகான மில்லீனியத்தின் மதிப்பு. காலத்தின் மிகப்பெரிய அலகான மில்லீனியத்தின் மதிப்பு. ஆப்ஷன் பி 3.16 × 10⁹ s. 46 அணுவின் உட்கரு ஆரம். அணுவின் உட்கரு ஆரம். ஆப்ஷன் ஏ 10⁻⁻15 மீட்டர். 47 வாக்கியம் 1 குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். வாக்கியம் 2 மீட்டர் என்பதை கேபிட்டல் M என எழுத வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1 மட்டும் சரி. 48 ஹூக்ஸ் விதிப்படி இயங்கக்கூடிய தராசு. ஹூக்ஸ் விதிப்படி இயங்கக்கூடிய தராசு. ஆப்ஷன் பி சுருள்வில் தராசு. 49 ஒரு TMC அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 100 கோடி கன அடி. 2.83 × 1010 லிட்டர். 3000 கோடி லிட்டர். சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 50 சரியான ஒன்றை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ மில்லிமீட்டர் லெஸ் தென் சென்டிமீட்டர் லெஸ் தென் மீட்டர் லெஸ் தென் கிலோமீட்டர்.